அஸ்ஸலாமு அலைக்கும். தொழுகையின் முக்கியத்துவம். முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களில் மிக முக்கியமானதும் தொழுகைதான். முக்கியமானது மட்டுமில்லாமல் முதன்மையானதுமாக இருக்கிறது. முஸ்லிம்களின் அடையாளமும் இந்த தொழுகைதான். மன்னரையில் கேட்கப்படும் கேள்வியும் இந்த தொழுகை பற்றியதுதான். இணை வைப்பவர்கள் மற்றும் இறைவனை மறுப்பவர்கள் இவர்களுக்கும் முஸ்லிமான நல்லடியார்களுக்கும் உள்ள வேறுபாடும் இந்த தொழுகைதான். இந்த தொழுகையை எவர் விட்டுவிடுகிறாரோ அவருக்கும் நம்மளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இணை வைத்தல் மற்றும் இறை மறுப்புக்கும் முஸ்லிமான அடியானுக்கும் உள்ள வேறுபாடு தொழுகையை விடுவதாகும். இது முஸ்லிமில் 116வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் நமக்கும் அவர்களுக்கும் இறை மறுப்பவர்களுக்கும் உள்ள ஒப்பந்தமே தொழுகைதான். யார் அதை விட்டு விட்டாரோ அவர் காஃபிராகிவிட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது நசையில் 459, திருமிதியில் 2545, இப்னு மாஜாவில் 1069, அஹ்மதில் 21859வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அல்லாஹ் கூறுகிறான், எவ்வித பேரமோ நட்போ அதாவது கொடுக்கல் வாங்கல் இல்லாத நாள் வருவதற்கு முன்பாகவே தொழுகையை நிலைநாட்டுமாறும் நாம் அவர்களுக்கு வழங்கியதில் இருந்து இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் நல்ல வழியில் செலவிடுமாறும் நம்பிக்கை கொண்ட எனது அடியார்களுக்கு நபியே நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் கூறுகிறான். இது 14வது அத்தியாயம் 31வது வசனத்தில் இடம்பெறுகிறது. மேலும் நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக உள்ளது. 4வது அத்தியாயத்தில் 103வது வசனமாக அல்லாஹ் கூறுகிறான், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமில்லை என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்றும் உறுதியாக நம்புதல், தொழுகையை நிலைநிறுத்துதல், ஸகாத் வழங்குதல், ஹஜ் செய்தல், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றல் ஆகிய 5 காரியங்கள் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டுள்ளது. இது புகாரியில் 8வதாகவும் முஸ்லிமில் 21வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதை இப்னு உமர் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதை போன்று ஏராளமான குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் தொழுகையின் முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்கின்றன. இன்ஷா அல்லாஹ் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.